வணக்கம். இது வெங்கட்ராமன் பேசுறேன். இன்றைக்கு நம்ம பங்கு வர்த்தகம் என்ன நடந்திருக்கு, என்ன செய்திகள் வந்திருக்கிறது, ஜென்ரலா அதை பத்தி பார்த்தோம். முதல்ல உலக வர்த்தகத்தில் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நேத்திக்கு யூஎஸ் மார்க்கெட்ல டோ ஜோன்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் 2000 இதெல்லாம் லோயரா ட்ரேட் ஆச்சு. ஆனா நாஸ்டாக்கும் S&P 500 தட் இஸ் ரசல் 2000 சொல்லுவாங்க, அதெல்லாம் லோயரா ட்ரேட் கம்மியாக ட்ரேட் ஆகிருக்கு. இது யூஎஸ் மார்க்கெட்டுடைய நேற்றைய நிலவரம். இன்னைக்கு ஆசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஹைல தான், பரவாயில்லாம உச்சத்தில் ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் யூரோப் ஆல்சோ ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்றைய உலகம் வர்த்தக நிலவரம். அப்புறம் நம்ம இந்தியா பொறுத்தளவு நம்ம ஓம் பிர்லாங்கிறவர் தான் லோக்சபா ஸ்பீக்கரா இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவர் பொறுப்பெடுத்திருக்காரு. சரி, நம்ம இப்போ இந்திய பங்கு சந்தைக்கு இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கம்மியாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா வீக் கைடன்ஸ் ஃப்ரம் சைனா, அதனால மெட்டல் ஸ்டாக் எல்லாமே லோயரா ட்ரேட் ஆயிருக்கு. அப்புறம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா அண்ட் மேப் மை இந்தியா, அந்த ரெண்டு ஸ்டாக்குமே கம்மியாக ட்ரேட் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா அந்த ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் அவங்க செல் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஒரு ப்ரொமோட்டர் ஒரு ஸ்டேக்கை செல் பண்றாரு அப்படிங்கிறப்ப என்ன பர்பஸ்க்காக செல் பண்றாரு, அது தட் இஸ் நாட் ஜென்ரலி நாட் வெல்கம்டு பை தி மார்க்கெட். அதனால தான் இன்னைக்கு அது லோயரா ட்ரேட் ஆயிருக்கு. அப்புறம் இன்னைக்கு மிட் கேப்பு அண்டர் பெர்ஃபார்ம் தான், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வித் 122 பாயிண்ட் கம்மியாக ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் கடைசியாக முடிகிறப்ப 55 245 புள்ளி வர்த்தகத்தில் முடிவடைஞ்சிருக்கு மிட் கேப். ஸ்மால் கேப்பும் கொஞ்சமாக ஏறி இருக்கு, ஸ்லைட்டாக தான் ஏறி இருக்கு. அதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாட், அதாவது மேலேயும் போல கீழேயும் போல ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருக்கு ஸ்மால் கேப். ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு புதிய ஹையை தொட்டிருக்கு. அதாவது ஜூன் 3க்கு அப்புறமா இப்போ புதிய ஹையை தொட்டு 3038 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. 3000 தாண்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு. அது ஒரு முக்கியமான நியூஸ். சரி, அடுத்தது இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இன்னைக்கு என்ன இருந்திருக்கு, அதனுடைய நாளைய வியூகம் எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி பேசலாம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது 23,723 கட்டத்தில் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது சொல்ல போனோம்னா ஃப்ளாட்டாக தான். அண்டு அதுக்கப்புறமா அப்படியே இறங்கி 23,670 புள்ளிக்கு வந்தது. அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஹையா போய் 23,883 ஹை பாயிண்ட் ஆஃப் தி டே, அதாவது ரெக்கார்டு ஹைன்னு சொல்லலாம், அதை தொட்டுட்டு கடைசியா 23,868 புள்ளியில முடிவடைஞ்சிருக்கு. 147 பாயிண்ட் கூடுதலா நேற்றைய க்ளோசிங், நேற்றைய முடிவடைந்த நேரத்தை விட இன்னைக்கு ஒரு 147 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயம் அந்த நிஃப்டியோட இன்னைக்கு டெய்லி சார்ட் பார்த்தோம்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு வித் விக் அட் தி பாட்டம். அண்டு அதனுடைய வர்த்தகம் முடிவடைகிற நேரத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு.
அதனால நிஃப்டியில் கொஞ்சம் நாளைக்கு ஆரம்பத்தில் டவுன் ஆகலாம். அதனால் ட்ரேட் காஷியஸ்லி, நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி டே கூட, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேடு செய்யப்பாரு கேட்டுக்கொள்கிறேன். அதில் நமக்கு ஆனால் புல்லிஷ் மொமெண்டமில் தான் நிஃப்டி இருக்குது. அதனால் புல் கால் ஸ்ப்ரெட்டை விட புல் புட் ஸ்ப்ரெட்டை தேர்ந்தெடுத்து வர்த்தகம் பண்ணலாம். பண்ணினால் நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு, அதனால் ஜாக்கிரதையாக ட்ரேடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆரம்பமானது 52 52 653ங்கிறதுல 50 பாயிண்ட் மேலே ஏறி வர்த்தகம் தொடங்கினது. அப்புறம் 52 373 கீழே வந்தது. அப்புறம் அப்படி மேலே ஏறி 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 52 988க்கு போய் கடைசியில் 52 870ங்கிற பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு. 264 பாயிண்ட்ஸ் கெயினோட முடிஞ்சிருக்கு. இது பேங்க் நிஃப்டியோட. ஆனால் டெய்லி சார்ட்ல பேங்க் நிஃப்டி என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா புல்லிஷ் கேண்டில் தான் பண்ணியிருக்கு வித் அலாங் வித் 10 பாட்டம். ஸோ ஒன் ஷுட் ட்ரேட் காஷியஸ்லி, ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பேங்க் நிஃப்டிலையும் புல் கால் ஸ்ப்ரெட்டு ட்ரேடு செய்தால் லாபம் ஈட்டலாம். அஃப்கோர்ஸ் லாபமும் உண்டு, ப்ராஃபிட்டும் லிமிட்டட் தான், லாஸும் லிமிட்டட் தான். அதனால் புட் ஸ்ப்ரெட்டும் எடுக்கலாம், புல் கால் ஸ்ப்ரெட்டும் எடுக்கலாம். ஸோ இதுதான் நாளைய பங்கு பேங்க் நிஃப்டியோட வியூகம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.